மட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த பொறுமையுடைய மேன்மை என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும்படியாக பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று பார்க்கிறோம். இதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்றை துவக்குவதை விட முடிப்பது நல்லது. ஒருவன் வீண் பெருமையும் பொறுமையின்மையும் கொள்வதை விட துணிவும் கனிவும் பொறுமையும் சிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நம் வாழ்க்கையிலே பொறுமை சிறந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரசங்கியின் புத்தகம், சாலமோனின் புத்தகம், அவன் வாழ்க்கையிலே அனுபவத்தின் மூலமாக எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த பிரசங்கியின் புத்தகம். சிறந்த ஞானி, உலகத்தை அவனுக்கு முன்பாக சாலமோனை போல ஞானம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. அதற்கு பின்பாக சாலமோனை போல ஞானம் பெற்றவர்கள் உலகத்தில் ஒருவரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடியினாலே இந்த மேன்மையான ஞானியாகிய சாலமோன் சொல்கிறான், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன், கனிவும் பொறுமையும் சிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இந்த பொறுமையினுடைய முடிவு என்பது நமக்கு மேன்மையை கொடுக்கும். வேதத்தில் பார்க்கின்ற ஒவ்வொரு தேவ மனுஷனும் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற அநேகர் கூட பொறுமையோடு அவர்கள் இருந்தபடியினாலே பின்வரும் காலங்களிலே அவருடைய பெயர்கள் மகிமைப்பட்டதாக, இன்றைக்கு அநேகர் கூட அப்படியாக பொறுமையோடு கூட இருந்து மேன்மைகளை பெற்றதாக சொல்ல முடியும். அதனால் தாவீது வாழ்க்கையிலே அந்த பொறுமை இருந்தது, யோசேப்பின் வாழ்க்கையிலே அந்த பொறுமை இருந்தது, வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமை இருந்தது. அதுபோல இன்றைக்கு பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்கிற அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. ஆம், வேதத்தில் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொறுமை வெற்றியை கொடுத்தது, பொறுமை செழிப்பை கொடுத்தது, பொறுமை அவருடைய பெயர்களை பெருமைப்படுத்தினது. அதுபோல இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பொறுமையோடு இருப்போம். நிச்சயமாகவே பொறுமைக்கு ஒரு மேன்மையை தேவன் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நேச கோடி என்ன பறக்க நேச உமக்காய் ஜீவித்திடுவே, நேச கோடி என்ன பறக்க நேச உமக்காய் ஜீவித்திடுவே, நம்புவே இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆண்டவரே, எங்கள் காரியம் ஆரம்பித்திருக்கிறோம், தடுமாறுகிறோம், தத்தளிக்கின்றோம், தவிக்கின்றோம், சஞ்சலப்படுகின்றோம். ஆனால் முடிவு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி என்பதை இந்த வார்த்தை மூலமாய் விளக்கினபடினால் சோத்திரம் ஐயா. நாங்கள் பொறுமையுள்ள மக்களாக தொடர்ந்து உண்மையே சார்ந்து வாழ்கிற மக்களாக, உண்மையே உறுதியை பற்றிக் கொடுக்கிற மனதையுடைய மக்களாய் எங்களை மாற்றுவீராக. எப்போதும் உண்மையை நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்களை பார்க்கும்போது, எங்கள் பொறுமையை பார்க்கும்போது அதனுடைய பார்வைக்கு சிறந்ததாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதே அனுபவத்தை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.